Hello students, 12th standard mathematics, chapter 1, applications of matrices and determinants, exercise 1.2, problem number 3, subdivision 3. In this problem we are asked to find the inverse of the given matrix by Gauss-Jordan method. So Gauss-Jordan method la நம்ம inverse கண்டுபிடிக்கிறதுக்கு given இந்த கொடுத்திருக்கிற matrix A ன்னு எடுத்துக்கலாம். A equal to 1, 2, 3, 2, 5, 3, 1, 0, 8 ன்னு எடுத்துப்போம். இப்போ Gauss-Jordan மெத்தட் அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அந்த A என்ற மேட்ரிக்ஸை நம்ம ஒரு யூனிட் மேட்ரிக்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். இங்கே வந்து ஏவோட ஆர்டர் 3ன்றதுனால யூனிட் மேட்ரிக்ஸோட ஆர்டர் 3 ஆகும். அப்போ இந்த மேட்ரிக்ஸை நம்ம எப்படி எழுதலாம்னா இந்த Gauss-Jordan மெத்தடில் முதல்ல A இந்த மேட்ரிக்ஸ் கூட சேர்த்து நாம் கம்பைன் பண்ணி ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் எப்படி எழுதணும்னு பாருங்கள். A I3 அதாவது இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம Gauss-Jordan மெத்தட் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு எப்படி இந்த ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதணும் பாருங்கள். 1, 2, 3 அதை அப்படி எழுதிக்கலாம். 2, 5, 3 எழுதிக்கலாம். 1, 0, 8. ஸோ A என்ற மேட்ரிக்ஸ் அப்படி எழுதிக்கிறோம். அடுத்தது ஒரு லைன் போட்டு 1, 0, 0, 0, 1, 0, 0, 0, 1. இது வந்து நம்ம யூனிட் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3. இந்த மேட்ரிக்ஸை நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ண போகிறோம்னா இங்கே ஃபஸ்ட்டில் இருக்கு இல்லையா 1, 2, 3, 2, 5, 3, 1, 0, 8 இந்த இடத்துல நமக்கு வந்து யூனிட் மேட்ரிக்ஸ் I3 வர மாதிரி, அதாவது 1, 0, 0, 0, 1, 0, 0, 0, 1 நம்ம இதை கன்வெர்ட் பண்ணோம். இந்த மாதிரி இந்த மேட்ரிக்ஸை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணி யூனிட் மேட்ரிக்ஸாக மாற்றுறதுக்கு நம்ம எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணும்போது இந்த மேட்ரிக்ஸை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா ரூல் யூஸ் பண்ணுவோம். ரேங்க் மெத்தட், எலிமெண்ட்ரி ரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம ஏற்கனவே ரேங்க் மெத்தடில் போட்டிருக்கிறோம். அந்த மெத்தட் படி நம்ம ரூலை ஃப்ரேம் பண்ணலாம். அதுக்கு இந்த ஏரோ மார்க்கு அல்லது வந்து இந்த ஈக்குவலன்ட் சிம்பல், இது ஈக்குவலன்ட்னு சொல்லுவோம். A இஸ் ஈக்குவலன்ட் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஏன்னா எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணும்போது இங்கே கொடுத்த மேட்ரிக்ஸ் அப்படியே இருக்காது, அது மாறும். அந்த மாதிரி மாறும்போது அது ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸாக மாறும். அதனால் ஒன்று ஏரோ மார்க் யூஸ் பண்ணலாம் அல்லது இந்த சிம்பல் யூஸ் பண்ணலாம். ஏரோ மார்க் யூஸ் பண்ணால் நம்ம எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷனுடைய ரூலை வந்து மேலே அந்த ஏரோ மார்க்கு மேலே எழுதிட்டோம்னா நமக்கு கிளியராக இருக்கும். சரி, இப்போ நான் இது எப்படி மாற்றுறோன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா R1ஐயும் R1 R3 ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். ஃபஸ்ட் எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ அப்போது இது என்னவோ மாறுது அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸ் வந்து எப்படி மாறும் பாருங்கள். R1 1, 2, 3 இந்த ஃபுல்லாக 1, 0, 0 இது வரைக்கும் கம்ப்ளீட் ரோ தான் எடுக்கணும். R1ஐயும் R3யும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். அப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது இந்த 1, 0, 8 அடுத்தது லைன், நெக்ஸ்ட் வந்து 0, 0, 1 இந்த ரோ வந்து தேர்ட் ரோ, அதாவது தேர்ட் ரோ வந்து எங்கே வந்துச்சு ஃபஸ்ட் ரோ கொண்டு வந்துட்டோம். ஃபஸ்ட் ரோ வந்து தேர்ட் ரோவுக்கு எழுதலாம். செகண்ட் ரோவில் நோ சேஞ்ச், அப்போ அது ஆசிடிஸ் அப்படி எழுதிடலாம். 2, 5, 3, 0, 1, 0, 1, 2, 3, 1, 0, 0 அவ்வளோதான். இது வந்து நமக்கு ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டோம். இந்த டபுள் ஏரோன்றது வந்து என்னது இன்டர்சேஞ்ச், அதாவது R1 இருக்க இடத்துல R3, R3 இருக்க இடத்துல R1, அதான் அந்த எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன். அது ரோ வைஸ் நம்ம பண்ணியிருக்கோம். சரி, அடுத்தது என்ன பண்ணலாம். இப்போ நமக்கு எய்ம் என்னென்னா இந்த 1 வந்துருச்சுங்க, இதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு காலமில் இருக்கக்கூடிய இந்த 2 எலமெண்ட்டும் 0 ஆகணும். சரியா? அதே மாதிரி இந்த 5 இருக்க இடம் 1 ஆகணும், இந்த 3 இருக்க இடம் 1 ஆகணும், மற்ற எல்லா எலமெண்ட்டும் 0 ஆகணும். ஸோ அப்போ இதுக்கு நெக்ஸ்ட்டு ரூல் நம்ம அப்ளை பண்ணலாம் பாருங்கள். நம்ம பண்ணுற ரூல் அப்ளை பண்ணும்போது நம்ம எய்ம் என்ன இருக்கணும், இந்த 2 வந்து 0 ஆகணும், 1 0 ஆகணும். ஸோ அதுக்கு இந்த 2 வரக்கூடிய ரோவை நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி 2, 3 வந்து 1 வரக்கூடிய ரோவையும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சேஞ்ச் எதில் பண்ணுறோம்னா R2லையும் R3லையும் தான் பண்ணுறோம். அப்போ R2வை நம்ம எப்படி எழுதுகிறோம், அது ஃபஸ்ட் ரூலு. சரியா? அதே மாதிரி R3ஐ எப்படி எழுதுகிறோம், அது செகண்ட் ரூல். இந்த ரெண்டு ரூலையும் இந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணலாம். R2 அப்படின்னு எழுதும்போது முதல் மறுபடியும் R2 தான் எழுதணும். எந்த ரோ எடுக்கணும் அந்த ரோ R2. இங்கே வந்து R2லேருந்து நம்ம R1 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள்.
2ஆல் மல்டிப்ளை பண்ண இங்கே 2 ஆகும். அப்போ நம்ம இந்த இடம் வந்து 0 பண்ணணும்னா இங்கே எந்த ரோடு நம்ம அதுக்கு நேராக இருக்கக்கூடிய கரஸ்பாண்டிங் எலமெண்ட் எடுக்கிறோமோ அது எப்படி இருக்கணும், ஈக்குவல் ஆகணும். அப்போ ஈக்குவலாக இங்கே 1 தான் இருக்குது, ஆனால் ஈக்குவல் ஆகலை. இங்கே 2 வரணும்னா அப்போ இது வந்து 2 ஆகணும், 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும்னு அர்த்தம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அப்போது -2r1 இந்த ரூல் பார்த்துக்கோங்க. 2r1. அடுத்தது r3, இதை 0 பண்ணணும். இங்கே ஈக்குவலாக தான் இருக்குது, அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்போ r3 -r1 அப்படி டேரெக்டாக எழுதிக்கலாம். சொல்கிறது புரியுன்னு நினைக்கிறேன். ஒரு எலமெண்ட்டை வந்து 0 ஆகணும்னு சொன்னால் முதல்ல அது வந்து ரெண்டு எலமெண்ட்டு ஒன்றுலேருந்து ஒன்று செப்பரேட் பண்ணும்போது 0 ஆகணும், அல்லது ஆட் பண்ணும்போது 0 ஆகணும். ரெண்டு சைனும் ஒரே மாதிரி இருந்தால் செப்பரேட் பண்ணால் 0 ஆகும். ஆப்போசிட் சைன் அது ஈக்குவலாக இருந்து ஆப்போசிட் சைனில் இருந்தால் என்ன ஆகும், ஆட் பண்ணால் 0 ஆகும். இந்த பேசிக் ரூல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இந்த ரெண்டு ரூலையும் நான் இந்த மேட்ரிக்ஸில் அப்ளை பண்ண போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு ரோவில் எந்த சேஞ்சும் கிடையாது. ஸோ 1 0 8 அப்படி எழுதிக்கலாம். 0 0 1 அதில் மாற்றம் கிடையாது. சரி, இப்போது R2வில் சேஞ்ச் இருக்குது. இங்கே அந்த R2 எழுதிக்கலாம். நீங்கள் நல்லா எப்பயுமே எழுதி போடுங்க, பிரச்சனை கிடையாது. R2 என்ன, R2வில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டு இப்போ பாருங்கள். இங்கே இந்த ரூல் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணணும். அப்போ பார்க்கும்போது R2 சேஞ்ச் பண்ணால் இங்கே இருக்கிற R2 அப்படி எழுதிக்கலாம். என்னென்ன இருக்குது, 2 5 3 2 5 3 0 1 0. அடுத்தது R1 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், அதனால் 2R1 மல்டிப்ளை பண்ணோம் என்ன கிடைக்கும் பாருங்கள். 2 0 16 0 0 2. என்ன பண்ணியிருக்குன்னா R1 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கிறோம். இப்போ இந்த R2லேருந்து 2R1 செப்பரேட் பண்ணுறதுனால இங்கே சைன் எல்லாம் சேஞ்ச் ஆகும். சைன் எப்படி சேஞ்ச் ஆகும், இது வந்து மைனஸ் ஆகும், 0க்கு சைன் கிடையாது, இது வந்து மைனஸ் ஆகும், இதுவும் மைனஸ் ஆகும். ஸோ சைன் சேஞ்ச் பண்ண முன்னாடி ரெண்டையும் ஆட் பண்ணணும். அதான் ரூலு. சப்ட்ராக்ஷன்ன்றது என்ன, சப்ட்ராக்ஷன் இஸ் நத்திங் பட் சேஞ்சிங் தி சைன் அண்ட் தென் ஆட். அப்போ என்ன வரணும், 2 - 2 இந்த 0, 5 + 0 5. அடுத்தது -13. ஏன்னா இது 16 தான் பெரிய நம்பர் இல்லையா, அதனால் 16உடைய சைன் வந்து மைனஸ்னால -16லேருந்து 3 போனால் 13. அப்போது -13 0 1 -2. ஸோ இப்போது இந்த ரூல் படி ஆட் பண்ணி வந்த இந்த எலமெண்ட்டை எங்கே கொண்டு போய் எழுதணும், இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் வந்து R2வில் எழுதணும். ஸோ R2வில் எழுதும்போது 0 5 -13. அடுத்தது 0 1 -2. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. R2வில் இருக்கக்கூடிய ஏற்கனவே இந்த R2வில் இருக்கக்கூடிய இந்த எலமெண்ட்டை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக நம்ம இந்த ரூல் அப்ளை பண்ணால் வர்ற எலமெண்ட்ஸை எழுதணும். இது மறக்காமல் நீ கரெக்டாக போடுங்க. சரி, அடுத்தது நெக்ஸ்ட்டு பாருங்கள். அப்படியே R3லேருந்து R1 நேரடியாக செப்பரேட் பண்ணலாம். அது சின்ன சின்ன நம்பர் தான். R3 வந்து 1 2 3. இதிலேருந்து R1 கரஸ்பாண்டிங் எலமெண்ட்டை செப்பரேட் பண்ணுவோம். 1 - 1 அது என்ன ஆகும், 0. 2 - 0 இங்கே 2 இருக்குது, இங்கே 0 இருக்குது. R3லேருந்து R1 செப்பரேட் பண்ணுறோம். அப்போ 2 - 0 வந்து என்ன, 2. 3 - 8 3 இங்கே +8 வந்து -8 ஆகும். அப்போது 3 - 8 வந்து எவ்வளோ, -5. சரியா. அடுத்தது நெக்ஸ்ட் வந்து என்ன, 1 - 0 இங்கே 1 இருக்குது, இங்கே 0 இருக்குது. 1லேருந்து 0 செப்பரேட்னா 1. 0 - 0 0. 0 - 1 +1 வந்து செப்பரேட் பண்ணும் -1 ஆகும். இங்கே -1. அவ்வளோதான், இது டேரெக்டாக போட்டுக்கலாம். சரி, அடுத்தது நம்ம நெக்ஸ்ட்டு ஏன்னா இப்போ நம்மளுடைய ஃபுல்ஃபில் ஆகலை. ஏன்னா இப்போ தான் 1ன்றது இருக்குது, அதுக்கு கீழே 2 0 இருக்குது. அப்புறம் இந்த 5 இருக்குது இல்லையா, அந்த 5 வந்து என்ன ஆகணும், 1 ஆகணும். 5 வந்து 1 ஆகணும். எப்படி 1 ஆகும் அப்படின்னா, அதுக்கு வந்து இந்த ஏற்கனவே இந்த R1 யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா R1 யூஸ் பண்ணிங்கன்னா செப்பரேட் பண்ணவோ ஆட் பண்ணவோ இந்த 0ன்ற எலமெண்ட்டும் மாறிடும், இந்த 1ன்ற எலமெண்ட்டும் மாறிடும். அதனால் இந்த 2 எடுத்துக்கலாம். எது, R2யும் R3யும் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு என்ன ரூல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, என்ன ரூல் யூஸ் பண்ணுறோம் பாருங்கள். R2 can be written as R2 - 2R3. R2 - 2R3. ஏன் இந்த ரூல் எழுதணும்னு பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு. இங்கே R3யில் இருக்கக்கூடிய இந்த
எலமெண்ட்ஸை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது 0, 2 2s are 4 இல்லையா? 5லேருந்து 4 செட் பண்ணால் இந்த நம்பர் என்ன ஆகிடும்? 1 ஆகிடும். புரியுது இல்லையா? இந்த 5 வந்து 1 ஆகணும்னு சொன்னால் இந்த 2வை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி அப்புறம் இந்த 5லேருந்து என்ன பண்ணணும்? சப்ட்ராக்ட் பண்ணணும். இப்போ 5 - 4 வந்து 1ன்னு வந்துடும். ஸோ அப்போ நான் எதை சேஞ்ச் பண்ணுறேன்? இப்போ வந்து R2 தான் சேஞ்ச் பண்ணுறேன். அப்போது R1ல் சேஞ்ச் இல்லை. 1 0 8 அப்படி எழுதிக்கலாம். 0 0 1 அதில் மாற்றம் கிடையாது. R2 தான் இப்போ மாற்றுறோம். R2 எப்படி மாற்றுறோம் வேணால் எழுதிக்கலாம். அது இங்கே சரியா? R2 இங்கே இருக்கிற R2 அப்படியே எழுதுங்க. என்ன? 0 5 -13 0 1 -2. அடுத்தது R3யை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 2R3 தானே R3. இதில் கூடிய எலமெண்ட் எல்லாம் என்ன பண்ணோம்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம். மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும் பாருங்க? 0 4 -10 0 4 -10. அடுத்தது இங்கே 1 இருக்குது. 1க்கு வந்து 2னா 2 0 -2 கரெக்டாக? R3 இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ இதை நம்ம ரெண்டுக்கு நடுவில் மைனஸ் இருக்கிறனால இங்கெல்லாம் சைன் சேஞ்ச் பண்ணணும். இது மைனஸ் ஆகும், இது ப்ளஸ் ஆகும், இது மைனஸ் ஆகும், இது வந்து என்ன ஆகும்? ப்ளஸ் ஆகும். 0க்கு சைன் போட வேண்டியதில்லை. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 0 5 - 4 வந்து 1 13 -13 + 10 அப்போ -3. அடுத்தது வந்து 0 -2 எவ்வளோ? -2. ரெண்டையும் ஆட் பண்ணுறோம், மறந்துடக்கூடாது. 1 + 0 1 -2 + 2 ஆட் பண்ணால் 0. ஸோ இப்போ இந்த எலமெண்ட் எடுத்து எங்கே எழுதணும்? R2ல் எழுதணும். இந்த ரூல் எந்த ரோல் அப்ளை பண்ணுறோமோ அது அந்த இடத்துல தான் வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணியோ சப்ராக்ட் பண்ணியோ வர எலமெண்ட் எழுதணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 0 1 -3 -2 1 0ன்னு எழுதலாம். தேர்ட் ரோவில் எந்த சேஞ்சும் கிடையாது. அது அப்படியே எழுதிக்கோங்க. தேர்ட் ரோவில் வர எலமெண்ட்டு அப்படி எழுதுனா என்ன கிடைக்கும்? 0 2 -5 1 0 -1. ஸோ இது முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், இப்போ இங்கே இந்த 1 ஆக்கியாச்சு. 1 0 இங்கே ஃபஸ்ட் எலமெண்ட் 0 ஆகிடுச்சு. இங்கே வந்து 1 வந்துடுச்சு. அப்புறம் இந்த 1க்கு கீழே இருக்க இந்த 2 என்ன பண்ணணும்? 0 பண்ணணும் இல்லையா? அப்போ இது எப்படி பண்ணலாம்? ஒவ்வொரு இதாக போங்க. ஒரு காலமில் ஃபஸ்ட்டு காலத்தில் 2 0 பண்ணியாச்சு. இதில் ஃபஸ்ட்டு எலமெண்ட் 0வாக இருக்குது. 1க்கு கீழே இருக்கக்கூடிய எலமெண்ட்டும் என்ன ஆகணும்? 0 ஆகணும். அடுத்ததில் இது 2 0 ஆகணும், கீழே வந்து 1 வரணும். அப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக போகலாம். ஸோ ஓகே, அடுத்தது என்ன பண்ணலான்னா நெக்ஸ்ட் ரூல் அப்ளை பண்ணலாம். நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா R3ல் ஒரு சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா R3ல் வந்து இந்த 2 வந்து என்ன பண்ணணும்? 0 பண்ணுறதுக்காக R3 கேன் பி ரிட்டன் as R3 - 2R2ன்னு எழுதலாம். பாருங்கள், 2R2ன்னு எழுதுனா என்னவா சேஞ்ச் ஆகும் இந்த மேட்ரிக்ஸு? ஸோ ஃபஸ்ட் ரோவில் எந்த சேஞ்சும் இல்லை. 1 0 8 அப்படி எழுதிக்கலாம். அங்கே ஃபஸ்ட் ரோவில் இருக்கக்கூடிய 0 0 1 அப்படி எழுதிக்கலாம். அடுத்து செகண்ட் ரோவில் எந்த சேஞ்சும் இல்லை. 0 1 -3 அப்படி எழுதிக்கலாம். -2 1 0வையும் அப்படி எழுதிக்கலாம். இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணுறது எதில் மட்டும்தான்? R3ல் மட்டும்தான். ஸோ அப்போ அந்த R3 அப்படி எழுதுங்க. R3ல் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னா 1 0 8 R3க்கு என்னென்ன இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ரூல் வந்து என்ன ரூல் யூஸ் பண்ணுறோம்? R3லேருந்து R2வை செப்பரேட் பண்ணுறோம். ஸோ அப்போ 0 2 -5 1 0 -1 R3 அப்படி எழுதிக்கலாம். 2 R2ல் இருக்கிறத 2ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். அப்படி போடும்போது இங்கே 0 2 -6 -4 2 0ன்னு வரும் இல்லையா? இங்கே பார்த்துக்கோங்க. R2ல் இருக்கக்கூடிய இந்த எலமெண்ட்டை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிற எலமெண்ட் இங்கே எழுதியிருக்கிறோம். என்னென்ன? 0 2 -6 -4 2 0
இப்போ நம்ம சப்ராக்ட் பண்ணதுனால இது சைன் சேஞ்ச் பண்ணணும். இது வந்து மைனஸ் ஆகும், இது ப்ளஸ் ஆகும், இதுவும் ப்ளஸ் ஆகும், இது மைனஸ் ஆகும். சரியா? இப்போ ஆட் பண்ணோம்னா 0 0 ஆட் பண்ணும்போது 0, இந்த 2ம் -2 ஆட் பண்ணால் 0, இங்கே +6 இருக்குது, -5 இருக்குது, ப்ளஸ் தான் பெருசு. அப்போ 6 - 5 வந்து 1, +1, +4 +1 +5, -2 + 0 -2, 0 -1 ஆட் பண்ணால் -1. ஸோ இப்போ இங்கே என்ன எழுதணும்னா 0 0 1 5 -2 -1 எழுதலாம். ஸோ இந்த ஸ்டெப் நம்ம எழுதியாச்சு. இப்போ வந்து நம்ம மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த மேட்ரிக்ஸில் இந்த இது வந்து 1 1 1 வந்தாச்சு, 2 0 வந்துச்சு, இதில் 0 1 0 வந்துச்சு. இப்போ இந்த ஒரு காலமில் இருக்கக்கூடிய எலமெண்ட் தான் நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு நாம் இப்போ என்ன பண்ணணும்னா இந்த -3யை 0 ஆக்கணும். -3யை 0 ஆக்கிறதுக்கு R2வையும் R3யையும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த 1 வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3 ஆகிடும், +3, ரெண்டையும் ஆட் பண்ணால் இந்த இடம் என்ன ஆகிடும், 0 ஆகிடும். அதே மாதிரி இங்கே இந்த ரெண்டையும் பார்க்கலாம். 108க்கும் இதுக்கும் அதே மாதிரி யூஸ் பண்ணோம்னா நமக்கு 8ஆல் மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ணால் அந்த 8 8 என்ன ஆகும், கேன்சல் ஆகும். ஸோ அப்போ நெக்ஸ்ட் ரூல் என்ன யூஸ் பண்ணுறோன்னு பாருங்கள். எதில் சேஞ்சு, R1ல் சேஞ்ச் இருக்குது. R1 கேன் பி ரிட்டன் as R1 -8 R3, கரெக்டாக? அதே மாதிரி R2லேயும் ஒரு சேஞ்சு பண்ணுறோம். என்ன பண்ணுறோம், R2 என்ன பண்ணுறோன்னா R2ல் இருந்து R2 கூட என்ன பண்ணலாம், இப்போ வந்து சைன் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இங்கே வந்து மைனஸ், இங்கே ப்ளஸ் இருக்குது. அதனால் அப்போ +3 R3ன்னு போடலாம். கரெக்டானு பார்த்துக்கோங்க. ஒரே சிம்பிள், ஒரே சைன் இருந்தால் சப்ராக்ட் பண்ணணும், ஆப்போசிட் சைன் இருந்தால் ஆட் பண்ணணும். இந்த பேசிக் ரூல் தான். சரி, இப்போ ஃபஸ்ட்டு ரோவில் மாற்றம் இருக்குது. என்ன மாற்றம் இருக்குது ஃபஸ்ட் ரோவில்? இப்போ இங்கே இது வந்து ரூல் எழுதணும். இங்கே இடம் பார்த்து எழுதிக்குவாங்க கீழே. என்ன அடுத்த ஸ்டெப் நம்ம போட்டலாம். இருந்தாலும் இந்த இது வந்து ஒன்று மட்டும் எழுதிடலாம். என்னென்னா R1 என்ன கொடுத்துருக்கிறதுல 1 0 8 0 0 1. சரியா? அடுத்தது இந்த இது வந்து 8 R3ன்னும் போது 0 0 8 8 × 5 40, 8 × -2 -16, 8 × -1 -8. இந்த ஒரு டேர்ம் மட்டும் நம்ம கொஞ்சம் மாற்றி எழுதலாம். இந்த ஒரு எலமெண்ட் மட்டும் இந்த 8க்கு நேராக கொண்டு வந்து எழுதிக்கலாம். அப்போ இது வந்து 1 இங்கே. சரியா? ஓகே. இப்போ இது ரெண்டையும் என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணுறோம். அதனால் எங்கே நம்பர் இருக்கோ அங்கெல்லாம் என்ன பண்ணலாம், மைனஸ் போடுங்க. இதுவும் மைனஸ் ஆகும், இது ப்ளஸ் ஆகும், இது ப்ளஸ் ஆகும். சரியா? 1 + 0, 1லேருந்து 0 சப்ராக்டா 1. அடுத்தது 0 + 0 0, 8 - 8 0 ஆகிடும். இது -40. சரியா? -40. அடுத்தது இது வந்து சப்ராக்ட் பண்ணும்போது +16 ஆகிடுச்சு. 1 + 8 வந்து எவ்வளோ, 9. அப்போ இந்த R1ல் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் என்ன இருக்குது, 1 0 0 ஒரு லைன் வரும் சென்டரில், -40 16 9. சரி, அடுத்தது செகண்ட் ரோவ்லையும் சேஞ்ச் இருக்குது. செகண்ட் ரோவ் என்ன பண்ண போகிறோம், செகண்ட் ரோவ் வந்து R3யை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இப்போ இங்கே என்ன எழுதணும் பாருங்கள், R2 அப்படி எழுதிக்கலாமா? R2 வந்து என்னென்ன இருக்குன்னு எழுதுங்க. R2 வந்து 0 1 -3 -2 1 0. சரியா? இது 3 R3யை 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ அப்போ இங்கே என்ன இருக்குது, 0 0 3 3 × 15, 3 × 5 வந்து 15. ஸோ அது 15 போட்டுக்கலாம். 3 × -2 வந்து எவ்வளோ, -6 -3. இது தெரியும்னு நினைக்கிறேன் இல்லையா?
இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். 0 0 ஆட் பண்ண 0, 1 0 ஆட் பண்ண 1, -3 + 3 ஆட் பண்ண 0. அடுத்து -2 + 15 ஆட் பண்ணோம். 15 தான் பெரிய நம்பர், அதோட சைன் வந்து ப்ளஸ். 15 - 2 வந்து 13, அப்போ +13. சரியா? அடுத்தது இது வந்து -6 + 1. 6க்கு தான் பெரிய நம்பரு, அதோட சைன் மைனஸு. அப்போ 6 - 1 வந்து 5, -5 வரும். -3 கூட 0 ஆட் பண்ணால் -3. இதை அப்படி எழுதிக்கலாம். ஸோ R3ல் எந்த சேஞ்சும் கிடையாது. 0 0 1 5 -2 -1. இப்போ பாருங்கள், இந்த மேட்ரிக்ஸில் 1 0 0 0 1 0 0 0 1ன்றது யூனிட் மேட்ரிக்ஸ் வந்துடுச்சு. அப்போது நம்ம ஆரம்பித்த இந்த மேட்ரிக்ஸ் வந்து என்னவா மாறிடுச்சு? யூனிட் மேட்ரிக்ஸாக மாறிடுச்சு. அப்படின்னா அதுக்கு அடுத்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மேட்ரிக்ஸ் என்னவாக இருக்கும்? இந்த கொடுத்துருக்கூடிய மேட்ரிக்ஸுக்கு இன்வர்ஸாக இருக்கும். therefore by Gauss-Jordan method, A inverse equal to என்னப்பா -40 13 5 16 -5 -2 9 -3 -1. அவ்வளோதான். இதுதான் வந்து இன்வர்ஸ். ஸோ இந்த நம்பர்ஸ் எழுதி சப்ஸ்டிட்யூட் பண்ணி போடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு மிஸ்டேக் வராது. இந்த ரூல்ஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த எப்படி 0 ஆக்கணுன்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும். 0 ஆக்கணும்னு சொன்னால் எந்த நம்பர்ஸை நம்ம 0 ஆக்குறோமோ அது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கான்னு பாருங்கள். வேறு ஒன்றும் கிடையாது. ஈக்குவலாக இருக்கும்போது சேம் சைனாக இருந்ததுன்னா சப்ஸ்டிட்யூட் பண்ணணும், ஆப்போசிட் சைனாக இருந்தால் ஆட் பண்ணணும். இந்த ரூலை பேஸ் பண்ணி நீங்கள் இந்த ப்ராப்ளத்தை ஒர்க் அவுட் பண்ணலாம்.